ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோன்னா காலிஃப்ளவர். இதை வச்சு இன்றைக்கி கடையில் ரெடி பண்ணுற மாதிரி பக்கோடா ரெடி பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இடையில நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதையே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் கிடைக்கும். மாவு எதுவும் உதிராமல் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு இந்த ஒரு பூ 20 ரூபாய்க்கு கிடச்சிது. உங்கள் ஊரில் எல்லாம் காலிஃப்ளவர் எவ்வளோ ரேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இது காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பூவை சின்னதாக கட் பண்ணிடலாம். இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பூவை ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணலாம். ஒரு பூவாக எடுத்தாச்சு. இது நம்ம இதையே சின்னதாக உடைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், பார்த்தீங்களா? இப்படி போட்டால் நமக்கு காலிஃப்ளவர் உதிர்ந்து போகாது, அப்படியே செட்டாக இருக்கும். சின்ன பூனா இதே ஓகே. அப்போ பெரிய பூவாக இருந்தால் என்ன மாதிரி போடலாம்? இதை அப்படியே நேரே கட் பண்ணிடுங்க. அப்போ 2 பூவாக வந்துடும். எல்லா பூவையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு சட்டியில் கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க விட போகிறோம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரை இதில் தட்டிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது தண்ணியிலே நல்லா சூடாகட்டும். ஏன்னா இதில் நிறைய கிருமி இருக்கும். புழு பூச்சி எதாவது இருந்தாலும் இந்த சூடு தண்ணியிலே போயிடும். அதுக்கு பிறகு நம்ம இதை மசாலா போட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்துருச்சு. இதை நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரி மாவு, 1 மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். மசாலாக்கு மட்டும் இப்போ ஒரு கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் போடுவோம். உப்பும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். உப்புக்கு நம்ம மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் மதி. இவ்வளவு போதும். இதே நீ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணலாம். மசாலா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். மசாலா ஊறியாச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கோம். எப்போவுமே பொரிக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் போடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இல்லை எண்ணெய் காயலை அப்படியே அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா மசாலா உதிர வாய்ப்பு இருக்குது. அதனால் எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிங்க. அப்போ மசாலா எதுவும் உதிராமல் அழகாக வந்து கிடைக்கும். நம்ம காலிஃப்ளவரை போட்டாச்சு. ரொம்ப கிண்டக்கூடாது. போட்டு என்ன பண்ணால் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சமாக கிண்டணும். ரொம்ப போட்டு வசக்கணும்னு வசக்கக்கூடாது. அப்போ மசாலா எல்லாம் உதிர்ந்து போயிடும்.
அருமையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மசாலா எதுவும் உதிராமல் அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறது பிள்ளைக்கு ஹெல்த்தாக இருக்கும். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களுக்கு டீ கூட ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.